மேகம் கருக்குது தக்கு சிக்கு தக்கு சிக், மின்னல் அடிக்குது தக்கு சிக்கு தக்கு சிக், தாரல் அடிக்குது தக்கு சிக்கு தக்கு சிக், இதயம் பறக்குது. மேகம் கருக்குது மின்னல் அடிக்குது சாரல் அடிக்குதடி, என் மேனியில் ஆடும் முத்து துளிகளும் மழையா பெய்கிறது. ஏன் மதினி சும்மா சொல்லக்கூடாது, நான் பாடுற பாட்டுக்கு நீங்க செமையா ஆடுறீங்க மதினி. ரொம்ப தேங்க்ஸ் நாத்துக்குட்டி. ஏண்டி எப்ப வந்த நீ? நான் பார்க்கவே இல்லையே. அது வந்துமா இப்பதான் வந்தேன், ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். சோழியங்குடி சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நாத்து முக்கியமான விஷயம்ன்றாலே என்னவா இருக்கும்? ஏதோ காரணமா தான் வந்திருக்கா. அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? எனக்கே தெரியாத முக்கியமான விஷயம். நாம ஆன்லைன்ல ஆர்டர் போட்டதை அம்மா கிட்ட சொன்னோம்னா இப்பவே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறமா சொல்லிக்கலாம். முதல்ல உட்காருங்கம்மா, அப்புறம் பேசிக்கலாம். ரிங் 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 ரிங். ஏன்டி உன் ஃபோன் தாண்டி அடிக்குது, எடுத்து பேசு. ஹலோ, யார் பேசுறது? சரி சரி, இதோ இப்போ வந்து வாங்கிக்கிறேன். வச்சிருங்க. ஆஹா, டெலிவரி பாய் அம்மா வீட்டுக்கு டெலிவரி கொண்டு வந்துட்டானே. இப்போ காசு கொடுக்க வைக்கணுமே, என்ன பண்றது? வழக்கம் போல போடுற பிளானை இன்னைக்கும் போட்டுற வேண்டியதான். அம்மா என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு தலையெல்லாம் வலிச்சுக்கிட்டு தலையெல்லாம் சுத்துற மாதிரி கண்ணெல்லாம் காந்தி தண்ணியா வருதுமா. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? கொஞ்ச நேரம் படுத்துக்கடி தலை சுத்தினா. இப்ப பார்த்து டெலிவரி பாய் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன், அதை டெலிவரி கொண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். வாசலுக்கு வந்துருமா, நம்ம வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துருங்கம்மா. இவ்வளவுதானடி, இரு நான் போய் வாங்கிட்டு வரேன். அம்மா பார்சல் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், பார்த்து கொண்டு வாங்க. அதெல்லாம் என்னடி, உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? எப்பாடா, ஒரு வழியா அம்மா ஏமாத்தி டெலிவரி வாங்க வச்சாச்சு. போகுதே போகுதே வாசலுக்கு போகிறேன் 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 வாசலுக்கு போகிறேன். மருமவளே, இப்படி பாட்டு பாடி சொல்லிக்கிட்டே போறேன்ல, வாசலுக்கு தான் போறேன். என் மவ ஏதோ ஆர்டர் போட்டிருக்கலாம், அதை வாங்கி கொடுக்கறதுக்கு தான். ஏத்தே நாத்து ஒரு எசக பசகன ஆளு ஏத்தே, தயவு செய்து அவ ஆர்டர் நீங்க வாங்க போவாதீங்க, அப்புறம் ஏதாவது வில்லங்கத்துல மாட்டிக்கிடுவீங்க. பெத்த பிள்ளைக்காக அம்மா போகாம வேற யாரு போவா? அதுவும் இல்லாம அவளுக்கு தலை வலிக்குது கண்ணு வலிக்குது அப்படி இப்படின்றா, அதான் படுத்துக்க சொல்லிட்டு நான் போறேன். ஏத்தே நாத்தை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது, இப்பதான் மேகம் இருக்குது மின்னல் அடிக்குதுன்னு பாட்டு பாடி ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. ஓ அப்படியா சொல்ற? இருந்தாலும் இப்ப தலை வலிக்குதுன்னு சீன் போட்டாதே, நம்பாதீங்க. சரி மருமவளே, சீன் போட்டா போடட்டும், நான் போய் வாங்கிட்டு வந்துருதானே. ஐயோ, அத்தை போய் வசமா சீக்க போறாங்க, என்னதான் நடக்குதுன்னு போய் பாப்போம். வந்துட்டேன்னு சொல்லு, டெலிவரி பாய் கிட்ட நான் வந்துட்டேன்னு சொல்லு. லூஸ் அத்தை, இதுக்கு எடுத்தாலும் ஒரு பாட்டு டயலாக்கா, வாய முடிட்டு டெலிவரி கொடுக்கறத வாங்க அத்தை. அதுவும் சரிதான். ஹலோ, இங்க யாரு? 4 முடி நாத்து. அந்த நாத்து வேற யாரும் இல்ல, என் நாத்து தான். 4 முடின்ற பேர்ல ஒரு பார்சல் வந்திருக்குங்க. கொடுங்க, அது என் மவளுக்கு தான். என் மவ தலை சுத்துதுன்னு உள்ள படுத்திருக்கா. உங்க மக தலை சுத்துதுன்னு படுத்தாலும் எனக்கு கவலை இல்ல, தலை வெடிச்சே படுத்தாலும் எனக்கு கவலை இல்ல. பார்சலை யார் வேணாலும் வாங்கிக்கலாம், காசை மட்டும் கொடுத்தா போதும். என்ன சொல்றீங்க தம்பி? என் பொண்ணு பார்சல் வாங்கிட்டு வர்றதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொன்னா, ஆனா காசு கொடுக்கணும் எதுவும் சொல்லலையே. என்னம்மா, ஒருவேளை இந்த பையன் ஏமாத்துறானா? அத்தை, ஏமாத்துறது இந்த பையன் இல்ல, உங்க பொண்ணு தான். அவ காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிராமா பண்ணி உங்களை அமைச்சிருக்கா. நீங்க என்ன காசு கொடுத்து வாங்கிருவீங்களா? இதுக்குதான் ஆரம்பத்திலே சொன்னேன், வேணாத்த நாத்துவை நம்பாதீங்கன்னு. கேட்டீங்களா? சரி விடு, என் பொண்ணு தானே, நானே காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். அப்ப கொடுங்கம்மா, கொடுங்க. ஆமா, எவ்வளவு தம்பி கொடுக்கணும்? 1500 ரூபாய். தம்பி சும்மா காமெடி பண்ணாதப்பா, 150 ரூபாயா இருக்கும். காமெடி நானா பண்ணிட்டு இருக்கேன், உங்க பொண்ணு தான் உங்களை வச்சு காமெடி பண்றாங்க. 1500 ரூபா தான், வேணா பாருங்க, இதுல எழுதி ஒட்டி இருக்கு பாருங்க, கேஸ் ஆன் டெலிவரின்னு. ஆமா, அப்படித்தான் இருக்கு. ஐயோ, இல்லத்தரசிகளோட பென்ஷன் 2000 ரூபாய் போன மாசமும் இந்த மாசமும் கிடைக்க அக்கௌண்ட்லன்னு சொன்னது தப்பா போச்சு. என் மாவ கரெக்டா பிளான் பண்ணி புடிங்கிட்டா பாரு. பாத்தீங்களா? இதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், வாங்காதீங்கன்னு. இப்ப உங்களை வச்சு வசமா வாங்கிட்டால. இந்தாப்பா காசு. புள்ளைய பத்துட்டு நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்கற வேண்டியது. 1500 ரூபாய்க்கு படுவாவி என்னத்த போட்டான்னு தெரியலையே. உங்களுக்கு நல்ல பெரிய ஆப்பா போட்டிருக்காத்த. எங்க இந்த அம்மாவையும் காணோம் அண்ணியையும் காணோம், கொஞ்ச நேரம் அசந்து தூங்குனது தப்பா போச்சே. நீங்க 2 பேரும் என்ன விட்டுட்டு எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. என்ன நீ கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டே 2 பேரையும் காணல, எங்க போயிட்டீங்க? அது வந்து நாத்து, ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு நாத்து, அதான் வெளியில போயிட்டேன். எங்க அம்மா உங்க கூட தான் வந்துட்டாங்க போல. ஆமாட்டி, அவளுக்கு ஏதோ வாங்கணும்னு சொன்னா, உன்னதான் துணைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா, நீ தான் அசந்து தூங்கிட்டு இருந்தியே, அதான் நானே போயிட்டேன். தனியா போக விருப்பம் இல்ல, நாத்து எந்திரிக்கட்டும் அப்புறம் போறேன்னா, நான் தான் உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கம்மா, அதுக்கு எதுக்கு அவளை எதிர்பார்க்க, நான் வேணா துணைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேம்மா. ஷாப்பிங் போறது மிஸ் ஆயிட்டேன், எல்லாம் இந்த அம்மாவால தான். என்னை எழுப்பி விட்டு இருந்திருக்கலாம். இதுல என்னமா சிரமம் இருக்கு, என்ன எழுப்பி இருக்கலாம்ல, நானும் அன்னி கூட வந்திருப்பேன்ல. வேற ஒண்ணு இல்லட்டி, அவளுக்கு பிடிச்சதா அவ வாங்க போறா, இதுல நீ எதுக்கு? அதான் நான் போய் சும்மா ஒரு வாரமா உட்கார்ந்துட்டு வந்தேன். அது என்னமோ உண்மைதான், உன் மருமக அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிப்பா. நான் என்ன வேலைக்கா போறேன் எனக்கு பிடிச்சத வாங்குறதுக்கு? அடியே, இப்படி எல்லாம் பேசினா அவ மனசு கஷ்டப்படாது.
அவ வேலைக்கு போறா, அவ காசு வச்சு அவளுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிறா. உனக்கு என்ன டீ? வேணா நீயும் படிச்சு வேலைக்கு போ, யார் வேணான்னா? ஆமா, இதை மட்டும் உன்ன வக்கனையே சொல்லிடு. ஏன் நாத்து, நீ தான் படிச்சிருக்கல, வேணா வேலைக்கு ட்ரை பண்ண வேண்டியதானே? என்ன, நான் வேலைக்கு போகாம வீட்டிலே இருக்கேன்னு என்னை பார்த்து குத்தி காமிக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னா எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்க எங்க அம்மா அப்பா இருக்காங்களே. அது இல்லாம என் வீட்டுக்காரன்னு என்ன கேட்டாலும் வாங்கி தர போறாரு. நான் வேலைக்கு போய் தான் வாங்கிக்கணும்னு உங்களை மாதிரி எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, தெரியுமா? மருமவளே, கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதம்மா. அவளுக்கு வாய் ரொம்ப நீளம் பாத்துக்க. அடியே, வாய்க்கு வந்தபடி பேசாதடி. நீ யாருக்கிட்ட பேசுறன்னு தெரியுதா? உங்க அண்ணிடி, என் மருமக. அவளும் இந்த வீட்டுக்கு ஒரு மக மாதிரிதான். உனக்கு இருக்க எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. அவளை எடுத்தெறிஞ்சு பேசாதடி, பேசாத. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதான் நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற. சி, என்ன பேச்சு பேசுற? நான்லாம் எதுவுமே வாங்கிக்கலடி. அவ காசு நான் எதுக்குடி வாங்க முடியும்? கொஞ்சமாவது அறிவோட பேசுடி. என்ன நாத்து இது, இப்படி சொன்னா எப்படி நாத்து? பின்ன எப்படி சொல்றது? இதே இது எங்க அண்ணன் ஷாப்பிங் போறதா இருந்தா என்னை விட்டுட்டு போகாது, தெரியுமா? எங்க அண்ணன் ஜவுளி கடைக்கு இது வரைக்கும் என்னை விட்டுட்டு போனதே கிடையாது. புதுசா வந்த நீங்க எங்க அம்மாவை அவங்க கைக்குள்ள போட்டுட்டு நீங்க பாட்டுல எங்க அம்மாவை ஷாப்பிங் கூப்பிட்டு போயிட்டீங்கல்ல. நானா இருந்தா எங்க அண்ணன் எனக்கு ஏதாவது வாங்கி தந்துட்டே இருக்கும், தெரியுமா? இப்பெல்லாம் அப்படி இல்ல. உங்க கல்யாணம் முடிச்சு நீங்க வந்ததுல இருந்து எங்க அண்ணன் எனக்கு எதுவுமே வாங்கி தரதே இல்ல. அடியே, கொஞ்சமாவது அறிவு இருக்காட்டி அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதன்னு சொன்னா கேக்குறியா நீயே? விடுங்கத்த, அவ சொல்றது சரிதானே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க அண்ணன் ஷாப்பிங் போகவே இல்லை நாத்து. அதான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. போனோம்னா கண்டிப்பா வாங்கி கொடுத்துருப்பாங்க. 2 பேரும் கல்யாண லீவ் அதிகமா எடுத்துட்டோம்ல, அதனாலதான் நாத்து வெளியில எங்கேயும் போக முடியல. இன்னைக்கு அதான் நான் லீவ் போட்டு இருந்து கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியது இருந்து போயிட்டு வரலாமேன்னு போனேன் நாத்து. இந்தாங்கத்த, இத நாத்துக்கிட்ட காட்டுங்கத்த. பாருடி, நல்லா இருக்கான்னு பாரு. அவங்களுக்கு வாங்கினதை நான் பார்த்து இப்ப என்ன ஆக போகுது? நல்லா தான் இருக்கு. இப்படி எடுத்தெறிஞ்சு பேசாதடி. புடவை பிடிச்சிருக்கான்னு பாரு. அவங்க கட்டிக்க போற புடவை எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கட்டா என்ன? ஒரு நிமிஷத்த, இந்த புடவை பாருங்கத்த. நல்லா அழகா இருக்கு. இதைத்தானே நான் கடையில வச்சு பார்த்தேமா. அதே புடவை எடுத்திருக்கியே, பரவாயில்ல. ரொம்ப அழகா இருக்குன்னா இந்த புடவை. ஆமாத்த, ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருந்து என்ன பிரயோஜனமா? அண்ணி தானே கட்டிக்க போறாங்க. அது அழகா இருந்தா என்ன, இல்ல இல்லட்டா என்ன? என் டீ எப்ப பார்த்தாலும் மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசுறீ, அறிவில்லையா டீ? ஓகோ, அண்ணி ஒன்னு ஷாப்பிங் கூட்டிட்டு போனானே உனக்கு என்ன பார்த்தா அறிவு இல்லாத மாதிரி தெரியுதுன்னா? இரு என் வீட்டுக்காரர் வரட்டும். ஐயோ ஐயோ. அத்தை, இந்த புடவைக்கு மேட்சா உங்ககிட்ட ப்ளவுஸ் இருக்கு தானே, ஏற்கனவே பாத்திருக்கேன். அந்த ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி இந்த புடவை கட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும். ஐயா, எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? அத்தை, நாளைக்கு இருக்க ஃபங்க்ஷனுக்கு இதே கட்டிக்கங்க. ஐயா, என்கிட்ட நிறைய புடவை இருக்குமா. உன் புடவைலாம் எனக்கு வேணாமா? அத்தை, இது என் புடவை இல்ல, உங்க புடவை தான். இந்த புடவை எனக்காக எடுக்கல, உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். என்னம்மா சொல்ற? எனக்காக எடுத்தியா? ஆமாத்த, இந்த புடவையே நீங்க கடையில பாத்துட்டே இருந்தீங்களா, அதான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சு உங்களுக்கே தெரியாம பில் போட்டு வந்துட்டேன். பாத்தியடி, என் மருமக என் மேல எம்புட்டு பிரியமா இருக்கானே. பரவாயில்லையே நாத்து. அப்புறம் என்கிட்ட இதே மாதிரி ஒரு புடவை இருக்கு, அது நல்லா இருக்கு. நீ ஒரு தடவை சொன்ன, உனக்கு ஞாபகம் இருக்கா? அதான் அதே மாதிரி புடவை இன்னைக்கு நான் உனக்கு தான் நாத்து எடுத்துட்டு வந்தேன். அண்ணே, நீ சொல்றீங்க இந்த புடவை எனக்கா? பாத்தியடி, உங்க அண்ணியை பத்தி தப்பா பேசுனா அவ உனக்காக தான் புடவை எடுத்திருக்கா. எனக்கு எதுவுமே வாங்க வேண்டிய இல்லை நாத்து. ஆக்சுவலா அம்மாக்கும் தங்கச்சிக்கும் புடவை எடுத்து கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நேத்து உங்க அண்ணன் பேசிட்டு இருந்தாரு என்கிட்ட, அதான் இன்னைக்கு லீவ் போட்டு உங்க 2 பேத்துக்கும் புடவை எடுத்தேன். அது இல்லாம உன்னை கூட்டிட்டு போலாம் தான் நினைச்சேன். நீ தான் தலை சுத்துதுன்னு சொல்லி படுத்திருந்தல, அதான் நாத்து உன்னை எழுப்பல. ஐயோ சாரி அண்ணி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. யார பத்தி முழுசா தெரியும் நெட்டி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாதுடி. அம்மா, உன் புடவை கூட சூப்பரா இருக்கு, காட்டுமா. புடவையின்னா புடவை இது மஞ்சள் கலர் புடவை, புடவையின்னா புடவை இது ஊதா கலர் புடவை. எப்படி 2 பேருக்கு ஓகே தானே? ஓகே டபுள் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.